அண்மை செய்தி. கிரேன்களை கீழே இறக்கி வைக்குமாறும் அல்லது உறுதியாக நிலைநிறுத்துமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் எதிரொலியாக கிரேன்கள் விளம்பர போர்டுகளை அகற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கிரேன்கள் மற்றும் உயர்ந்த இடத்தில் உள்ள உபகரணங்கள் காற்றின் காரணமாக ஆடுவதாலோ அல்லது விழுவதாலோ விபத்து ஏற்பட வாய்ப்பிருப்பதால் அதை அகற்றுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, விவரங்கள். வங்கக்கடலில் பெங்கல் புயல் என்பது உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று என்பது வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக அனைத்து கட்டுமான நிறுவனங்களும் தங்களது கட்டுமான தளங்களில் இருக்கக்கூடிய கிரெயின்கள் மற்றும் உயர்ந்த இடத்தில் உள்ள உபகரணங்கள் காற்றின் காரணமாக அடித்து வருவதாலோ அல்லது விழுவதாலோ ஏற்படக்கூடிய விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், எனவே இதனை தவிர்க்க கிரெயின்களை கீழே இறக்கி வைக்குமாறும் அல்லது உறுதியாக நிலையில் நிறுத்துமாறும் அறிவுறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விளம்பர போர்டுகள் வைத்திருக்கக்கூடிய அனைவரும் தங்களது விளம்பர போர்டுகளை பாதுகாப்பாக இறக்கி வைக்குமாறும் அல்லது புயல் காற்றில் விளம்பர போர்டுகள் சாய்வதோ அல்லது விழாமலோ இருக்கக்கூடிய வகையில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை எடுக்குமாறும் தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக அறிவுறுத்தப்படுவதாக தற்பொழுது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த காலங்களில் இதுபோன்ற விபத்துகளால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மழையின் காரணமாகவும் அதே போல காற்றின் வேகம் அதிகம். விவரங்களுக்கு நன்றி செலினா.